10th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 1ல் சொல்லை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சொல் இலக்கண வகையை சார்ந்தது. இலக்கணம் சார்ந்த கொஸ்டின்ஸ் டிஎன்பிலையும் சரி டெட்லையும் சரி நிறைய கேட்குறாங்க. இப்போ வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். சொல் ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தருவதை நம்ம சொல்லுன்னு சொல்கிறோம். இது எந்தெந்த இடங்களில் வரும்னா 2 திணை, 5 பால்கள், 3 வகை இடங்கள், உலக வழக்கு, செய்யுள் வழக்கு, வெளிப்படையாகவும் வரும் குறிப்பாகவும் வரும். 2 திணைனா உயர்திணை, அக்ரிணை. 5 பால்கள்னா ஆண்பால், பெண்பால், ஒன்றல் பால், பலர்பால், பலவின்பால். 3 வகை இடங்கள் தன்மை, முன்னிலை, படர்க்கை. இந்தந்த இடங்களெல்லாம் சொல் வெளிப்படும். மொழியை 3 வகையாக பிரிக்கலாம். அது தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. தனிமொழி ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவதை நம்ம தனிமொழின்னு சொல்கிறோம். கண், படி. கண்ணுனா அது ஒரு மொழி, அதுக்கு மீனிங் இருக்குது. படினாலும் அது ஒரு தனிமொழி, அதுக்கும் மீனிங் இருக்குது. இந்த கண்ணையும் படியையும் நம்ம பிரிக்க முடியாது, அதனால் இதை பகாப்பதம்னு சொல்கிறோம். அடுத்த எக்ஸாம்பிள் கண்ணன் படித்தான். கண்ணன் என்பது ஒரு தனிமொழி, படித்தான் என்பது ஒரு தனிமொழி. இந்த 2 வார்த்தைகளையும் நம்மளால் பிரிக்க முடியும். எடுத்துக்காட்டாக படித்தான படி கூட்டல் இத்து கூட்டல் தானு நம்ம பிரிக்க முடியும். அதனால் இதை பகுப்பதனும் நம்ம கூறுறோம். பிரிக்க முடிகிறத பகுப்பதனும் பிரிக்க முடியாத பகாப்பதனும் நம்ம சொல்கிறோம். அடுத்து தொடர்மொழி. இது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து பொருள் தருவது. ஸோ தொடர்மொழியில் தனிமொழிகள் வரும், அது 2 அல்லது மேற்பட்ட தனிமொழிகளாக பொருள் தரும். எடுத்துக்காட்டு கண்ணன் வந்தான், மலர் வீட்டுக்கு சென்றார். இதிலுள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் தனிமொழி. கண்ணன் ஒரு தனிமொழி, வந்தான் என்பது ஒரு தனிமொழி, மலர் வீட்டுக்கு சென்றார் ஒவ்வொரு தனிமொழியாக நின்று தொடர்மொழியில் நமக்கு மீனிங்கை தருது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொதுமொழி. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல் பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைகிறது. இதில் தனிமொழியும் வரும், தொடர்மொழியும் வரும். எக்ஸாம்பிள் 8. 8 என்பது ஒரு எண்ணை குறிக்கும். ஸோ இது தனித்து நின்று பொருளை தருகிறது. அந்த 8ஐயே எல் கூட்டல் தூணு பிரித்தா எல்லை உன். ஸோ பிரிந்து நின்று பொருளை தருகிறது. அடுத்த எடுத்துக்காட்டு வேங்கை. வேங்கை என்பது ஒரு மரத்தை குறிக்கும், தனித்து நின்று ஒரு பொருளை குறிக்கிறது. இதையே வேம் ப்ளஸ் கை என பிரிந்து வேகின்ற கை என்று பிரிந்து நின்று நமக்கு பொருளை தருகிறது. தொழிற்பெயர். தொழிற்பெயர்னா என்னென்னா ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும். இங்கிலீஷில் நம்ம வேர்புன்னு சொல்லுவோம். ஒருத்தர் செய்கிற செயலையும் ஆக்ஷன். ஸோ இதை குறிக்கிறது தான் என்னது தொழிற்பெயர். அதை நம்ம தமிழில் வினைன்னு சொல்கிறோம். இது குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தும். எந்தெந்த இடங்களில் வரும்னா எண், இடம், காலம், பால் ஆகிய இடங்களில் வரும். எடுத்துக்காட்டு ஈதல், நடத்தல். விகுதி பெற்ற தொழிற்பெயர். வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர். விகுதினா கடைசியில் சேர்றது. எக்ஸாம்பிள் வினையடி விகுதி தொழிற்பெயர். வினையடி நட, அதனுடன் தல் என்ற விகுதி சேர்ந்து நடத்தல் என்ற தொழிற்பெயர் நமக்கு கொடுக்குது. வாளுடன் கை என்ற விகுதி சேர்ந்து வாழ்க்கை என்ற தொழிற்பெயரை கொடுக்குது. ஆள் உடன் அல் என்ற விகுதி சேர்ந்து ஆளல் என்ற தொழிற்பெயரை நமக்கு கொடுக்குது. அதுபோல் ஒரு வினையுடன் பல விகுதிகளும் சேரும். எடுத்துக்காட்டு நடை என்ற வினையடியுடன் நடை, நடத்தல் என்ற பல விகுதிகள் சேர்ந்து நமக்கு பொருளை தருகிறது. எதிர்மறை தொழிற்பெயர். எதிர்மறை பொருளில் வருவது. எதிர்மறைனா ஆப்போசிட் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் நடவாமை, கொல்லாமை. நட என்பதோட எதிர்மறை நடவாமை, கொல் என்பதன் எதிர்மறை கொல்லாமை. முதநிலை தொழிற்பெயர். விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராதல். கடைசியில் சேருதுன்னு சொன்னோம் இல்லையா, அது வராமல் அந்த வினைப்பகுதியே நமக்கு தொழிலாக இருக்கிறது தான் நம்ம முதநிலை தொழிற்பெயர்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு தட்டு, உரை, அடி. தட்டுதலை தட்டுன்னு சொல்கிறோம், உரைத்தலை உரைன்னு சொல்கிறோம், அடித்தலை அடின்னு சொல்கிறோம். முதநிலை திரிந்த தொழிற்பெயர். விகுதி பெறாமல் முதநிலை திரிந்து வருவது. இதுலேயும் விகுதி சேராமல் முதநிலை திரிந்து மாறி வருவது முதநிலை திரிந்த தொழிற்பெயர்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு பேரு. இது பெரு தான் நம்ம பேருன்னு சொல்கிறோம். ஸோ திரிஞ்சு நமக்கு பொருள் தருது.
தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர். இது நிறைய டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கெடுன்னு கொடுத்துட்டு அதோட முதல்ல திரிந்த தொழிற்பெயர் கேட்பாங்க. நம்ம கேடுன்னு எழுதணும். அதுமாதிரி சுடுன்னு கேட்டால் சூடுன்னு எழுதணும். அந்த கே வந்து கேவாக மாறுது, சூ வந்து சூவாக மாறுது. கெடுதல் என்பது தொழிற்பெயர், கெடு என்பது முதநிலை, அதோட திரிந்த தொழிற்பெயர் கேடு. சுடுதல் என்பது தொழிற்பெயர், சுடு என்பது முதநிலை, அதில் சூடு என்பது முதலில் திரிந்த தொழிற்பெயர். அடுத்து வினையாளனையும் பெயர். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலை கொண்டு முடிவதை தான் நம்ம வினையால் அணையும் பெயர். இதை பிரித்து பாருங்களேன், வினையால் அணையும் பெயர். ஸோ வினை என்பது ஒரு வேர்பை யார் செய்கிறாங்களோ அதுதான் வினையால் அணையும் பெயர். 3 இடங்களில் வரும், தன்மை முன்னிலை படற்கையில் வரும், 3 காலங்களிலும் வரும். எடுத்துக்காட்டு வந்தவர் அவர்தான். இல்லை வந்தவர், இது வந்தவர் அவர்தான். பொறுத்தார் பூமி ஆழ்வார். இல்லை வந்தவர் பொறுத்தார் தான் வினையால் அணையும் பெயர் சொல்லுவோம். இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலான்னா அருன்னு முடியும். வந்தவர், பொறுத்தார், அருண் முடிதா. ஸோ இதெல்லாம் வினையால் அணையும் பெயர். இன்றைக்கு இந்த லெசன் முடியுது. அடுத்த லெசனை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.